நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அடுக்கடுக்கா இருக்கிற இட்லி பிளேட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதுல வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடியில வந்து இந்த பிளேட் அந்த குட்டியா வந்து ஒரு பவுல் மாதிரி குடுத்துருக்காங்கல்ல, அதுக்குள்ள வந்து ஒரு நட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டைட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது வந்து என்னாகும் அப்டின்னா, ஒரு மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண பண்ண, அந்த கீழ இருக்கிற நட்டு வந்து லூஸா இருக்கிறதுனால, இந்த மாரி ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாரி ஆடுறதுனால என்னாகும் அப்டின்னா, நம்ம வந்து இட்லிலாம் ஊத்தி வேக வைக்கிற டைம்ல, இந்த பிளேட் எல்லாமே வந்து ஒரு பக்கமாவே சரிஞ்சிருக்கும். ஸோ, ஸ்ட்ரைட்டாவே வந்து இருக்கவே இருக்காது. ஸோ, அந்த மாதிரி சரிஞ்சு இருக்கும்போது என்னாகும் அப்டின்னா, அந்த இட்லி வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு, ரொம்பவே வந்து சிரமமா இருக்கும் நமக்கு. அத வந்து ஈஸியா நம்ம எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்க அத ஃபுல்லாவே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 2 சுத்து சுத்துனீங்க அப்படின்னா, ரிவர்ஸ் மோட்ல உங்களுக்கு வந்து ஈஸியா அது வந்து கழண்டுட்டு வந்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன நட்டு தான் வந்து அடியில வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பவுலுக்குள்ள. ஸோ இத வந்து நம்ம ஈஸியா எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து எடுத்துக்கோங்க. நெயில் பாலிஷ் வந்து இந்த மாதிரி கம்பியில அடி பக்கத்துல அந்த நட்டோட வந்து ஃபிக்ஸ் பண்ற இடத்துல வச்சு நல்லா அப்ளை பண்ணி குடுங்க. நல்லா திக்கா வந்து அப்ளை பண்ணி குடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம வந்து குக்கரோட கைப்பிடி கூட நம்ம வந்து நெயில் பாலிஷ் வச்சு வந்து சரி பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ரொம்பவே டைட்டா வந்து பிடிச்சுக்கும். ஸோ கஷ்டமே இல்லாம அழகா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இத. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அது நட்டு வந்து தனியா கழண்டு வரவே வராது. ஸோ இந்த நம்ம வந்து நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணோம் இல்லையா? அந்த கம்பிய வந்து உள் பக்கமா அந்த மாரி விட்டு, அந்த பவுல் வந்து செட் பண்ணிட்டு, அதுக்குள்ள வந்து வச்சு இந்த நட்டு நம்ம எப்படி வந்து கழட்டுனோமோ, அதே மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதே நெயில் பாலிஷ் வந்து நீங்க யூஸ் பண்ணி, உங்களோட குக்கரோட கைப்பிடி கூட நீங்க வந்து சரி பண்ணலாம். ஒரு 7, 8 மாசம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து இந்த கைப்பிடி கழண்டு வரவே வராது. நான் அடிக்கடி வந்து ஃபாலோ பண்ற டிப் அது. ஸோ பாருங்க, நல்லா அந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா, திரும்ப வந்து நெயில் பாலிஷ்ல இந்த மாரி லைட்டா வந்து டச் பண்ணி குடுத்துருங்க. இப்படி பண்ணும்போது நல்லா அது வந்து டைட்டா வந்து இறுக்கமா பிடிச்சுக்கும். ஸோ நீங்க என்னதான் வாஷ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அது கழண்டு வராது. ஸோ கண்டிப்பா இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நம்மளோட இட்லி பிளேட் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கும். ஸோ இட்லியும் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நகைக்கடையில குடுக்குற குட்டி, குட்டி பாக்ஸ் வந்து நம்ம நெறைய சேர்த்து வச்சிருப்போம். இன்னைக்கு இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நெறைய டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ள வந்து ஸ்பாஞ்ச் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் தோடு வாங்குன பாக்ஸு. ஸோ அந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் வெளியில எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து இப்போ காலியா இருக்கு இல்லையா? இப்போ இதுல வந்து நம்ம டபுள் சைடு டேப் இருக்குல்ல, அந்த டேப் போட்டு நம்ம 2 பக்கத்துல இது மாதிரி சின்ன, சின்ன பீஸஸா கட் பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. மேல் பக்கமா அந்த மூடி இருக்கு இல்லையா? அதோட பின்பக்கத்துல இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இத வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ, அந்த இடத்துல நீங்க வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிச்சன்ல தான் வந்து இந்த மாதிரி வால்ல ஒட்டி வச்சிருக்கேன். நீங்க டபுள் சைடு டேப் போட்டிருக்கிறதுனால நல்லாவே வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கும். உங்களுக்கு வந்து டேப் போட விருப்பம் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து கம்மு கூட போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற இந்த குக்கர்லலாம் பார்த்தீங்கன்னா, விசில் எல்லாம் நம்ம எங்கனா வச்சுட்டு அத வந்து தேடிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது குட்டி, குட்டி திங்ஸ் வந்து வச்சுக்கலாம் இதுல. அந்த பாக்ஸோட அ ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, அதுக்கேத்த மாதிரியான பொருட்கள வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிச்சன்ல வந்து பாத்திரம்லாம் கழுவும்போது நம்மளோட ரிங்கு இதெல்லாம் வந்து நம்ம கழட்டி வைப்போம் இல்லையா? அது எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல கழட்டி வச்சுட்டு மறந்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு வந்து அவசரத்துக்கு இதுல வந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள் நம்ம வந்து வைக்க முடியுமோ, அந்த மாதிரி பொருட்கள வந்து வச்சுக்கலாம். இப்போ இடியாப்ப அச்சு, முறுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து செய்றோம் இல்லையா? அதுக்கான அச்செல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கங்க வச்சுட்டு வந்து அவசரத்துக்கு எடுக்க முடியாம தேடிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பொருட்கள கூட நீங்க இதுக்குள்ள வந்து வச்சுட்டு, இப்படி நீங்க வந்து லாக் பண்ணி விட்டுறலாம். அது வந்து நல்ல பிரஸ் டைப்ல இருக்கிறதுனால, நம்ம வந்து உள்ள பொருள வச்சுட்டு, இப்படி லாக் பண்ணி விட்டோம்னா, சூப்பரா அது வந்து லாக் ஆயிடும். ஸோ நம்ம வச்சிருக்கிற திங்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து சேஃபா இருக்கும். பாருங்க. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜுவல் மட்டும் கிடையாது. நம்ம வந்து காசு கூட வந்து வச்சுக்கலாம். டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு தேவைப்படுற சில்லற காசு கூட நம்ம இதில வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி வச்சுட்டு, அதையும் கூட நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதே வந்து தெரியாது. இத வந்து கிச்சன்ல தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல சேஃபா, கம்ஃபர்டபுளா உங்களுக்கு வந்து வைக்கணும் அப்படின்னு தோணுதோ, நீங்க அந்த மாரி வச்சுக்கலாம். உங்களோட பீரோல, உங்களோட லாக்கருக்கு உள்ள கூட நீங்க அந்த மாரி செட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க.
நம்ம இப்ப நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி தான் பெசஞ்சாலுமே, நமக்கு வந்து செய்ற சப்பாத்தி வந்து லேயர் லேயரா வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து சப்பாத்தி லேயர் லேயரா வரணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம சப்பாத்திய எப்படி மடிச்சு தேய்க்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க சப்பாத்தி தேய்க்கிற கல்லுல வந்து லைட்டா ஆயில் அப்ளை பண்ணினதுக்கப்புறம், நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மாவு உருண்டைய வச்சு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சு குடுங்க. லைட்டா ஒரு அளவான சைஸ்ல நீங்க தேய்ச்சதுக்கப்புறம், கொஞ்சமா ஆயில் வந்து மேல அப்ளை பண்ணிட்டு, நல்லா அத வந்து விரிச்சு நல்லா பெருசா தேய்ச்சிருங்க. இப்ப இதுக்கு மேல வந்து கொஞ்சமா மாவு வந்து டஸ்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமா லைட்டா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி குடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்னர்ல இருந்து இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டே வாங்க. இந்த இடத்துல நீங்க மடிச்சு விட்டுட்டு, லைட்டா வந்து ஒரு பிரஸ் குடுக்கும்போது உள்ளுக்குள்ள வந்து ஏர் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஒரு மடிப்புக்கும் நீங்க வந்து செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது எல்லா மடிப்புக்கு உள்ளேயும் ஒரு பக்கமா உங்களுக்கு வந்து ஏர் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏர் ஃபார்ம் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம வந்து சப்பாத்திக்கு தேய்க்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து லேயர் லேயரா கிடைக்கும் சப்பாத்தி. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து அந்த மாதிரி மடிச்சு விட்டதுக்கு அப்புறமா மாவ வந்து இந்த மாதிரி சுத்திக்கோங்க. பரோட்டாவுக்கு கூட லேயர் லேயரா வரணும் அப்படின்னா, இதே ஸ்டெப் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டா அந்த மாதிரி வந்து மேல ஆயில் அப்ளை பண்ணிட்டு, மேல் பக்கத்துலேருந்து ஒரு பக்கமாவே வந்து தேய்ச்சு விடுங்க. திருப்பி போட்டு தேய்க்கக்கூடாது. மேல் பக்கம் மட்டும் தான் நம்ம வந்து தேய்க்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சைஸ் தேவைப்படுதோ, அந்த சைஸுக்கு வந்து மாவ விரிச்சு இந்த மாதிரி தேய்ச்சுக்கோங்க. பாருங்க அவ்வளோதான். இப்போ நான் கல் வந்து அடுப்புல வச்சிருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த சப்பாத்தி வந்து அதில போட்டுறலாம். எப்பவுமே சப்பாத்தி வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா, கல்லு வந்து நல்ல சூடா இருக்கணும். நீங்க வந்து வச்சிருக்கிற தோசை கல்லு. லைட்டா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்டி திருப்பி போட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்பவுமே உங்களோட சப்பாத்தி வந்து நல்லா லேயர் லேயரா வரும். அதே சமயத்தில நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். நம்ம வந்து மடிச்சு மடிச்சு தேய்க்கிறோம் இல்லையா? அதனால சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்ட்டாவே இருக்கும். முதல் நாள் வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா, மறுநாள் கூட உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட்டாவே இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி மடிச்சு தேய்க்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சூப்பரா அந்த லேயர் வந்து பிரிஞ்சு வருது பாருங்க ஒரு பாக்கெட் மாரி. கண்டிப்பா இன்னைக்கு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதுக்கான லிங்க் வந்து குடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா, நீங்க அந்த லிங்க்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசென்ட் டைம்ல மீஷோல வந்து ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்க பனானா ஃப்ரூட் பாஸ்கெட் பத்தி தான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து பிரைஸ் வேரியேஷன் வந்து நெறையவே இருக்கு. 800, 820, 900 அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் கூட பிரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் பனானா மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இதோட குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த ஃபினிஷிங்லாம் அவ்வளோ சூப்பரா குடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு திக்கான பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே வெயிட்டாவும் இருந்தது. அவ்வளோ சீக்கிரத்தில இது வந்து டேமேஜ் ஆகாது. கீழ போட்டாலும் உடைஞ்சு போகாத அளவுக்கு அவ்வளோ நல்லா குடுத்துருக்குறாங்க. இதில வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி கிச்சன்ல வச்சாலும் சரி, டைனிங் டேபிள்ல வச்சிருந்தாலும் சரி, ரொம்ப யூனிக்கான ஒரு லுக் குடுக்குங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ கண்டிப்பா வீட்டுக்கு வர்றவங்க கூட கேட்பாங்க, எங்க வாங்குனீங்கன்னு. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதுக்கான லிங்க் இருக்கு. வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கோதுமை மாவை யூஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி தான் செய்வோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் சொல்ற ரெசிபிய வந்து பண்ணி பாருங்க. கண்டிப்பா குழந்தைங்க எப்பவுமே அத தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்குங்க. அதே மாதிரி உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியும் கூட. இப்ப வாங்க நம்ம இத எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும்போது கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சத்தூள், உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு தடவ கலந்து விட்டுறலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அந்த டைம்ல கொஞ்சமா அடுப்ப வந்து சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா, ஹை ஃப்ளேம்ல இருக்கும்போது தண்ணி கொதிக்கும்போது நம்ம பக்கத்துல இப்படி வச்சு கட் பண்ணும்போது அந்த ஆவி வந்து கையில ரொம்ப அடிக்கும். ஸோ அதனால நல்லா லோ ஃப்ளேம்ல வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மாவ ஒரு கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி சின்ன சின்னதா இப்படி வந்து கட் பண்ணி போடுங்க. ஒரு பாஸ்தாவோட ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்றேன். இந்த மாதிரி ஃபுல் மாவுமே வந்து கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 5லருந்து 10 நிமிஷத்துக்கு அந்த மாவு வந்து வேகுற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல வந்து வச்சு விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு பாஸ்தா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த பாஸ்தாவ நம்ம கடையில காசு குடுத்து வாங்கி செஞ்சு குடுக்காம, இந்த மாதிரி வீட்ல ஹெல்தியா கோதுமை மாவு, ராகி மாவு இந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணி செஞ்சு குடுக்கும்போது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இப்ப நான் எடுத்திருக்கிற மாவோட அளவுக்கு 1 வெங்காயம், 1 தக்காளி எனக்கு கரெக்ட்டா இருந்தது. ஸோ ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு தான் செஞ்சிருந்தேன். இப்போ இந்த மாதிரி வந்து இந்த கேரட் துருவுவோம் இல்லையா? சின்னதா அந்த பிளேட்டு, அது யூஸ் பண்ணி தான் நான் இந்த மாதிரி அந்த தக்காளிய நல்லா இந்த மாதிரி துருவி விடுறேன்.
இந்த மாதிரி தக்காளியை துருவி எடுத்து சேர்க்கும்போது நல்ல குழைவாக இருக்கும். நம்ம வந்து கை வச்சு பிசைவோம் இல்லையா? ஸோ அதை விட நல்ல குழைவாகவே உங்களுக்கு கிடைக்கும். இப்படி செய்யும்போது அந்த பாஸ்தாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால இப்படி செஞ்சுருக்கேன். தக்காளியும் இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அப்படியே நம்ம தனியாக தூக்கி போட்டுட்டோம். அதே மாதிரி அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் லைட்டாக இந்த மாதிரி வந்து துருவி கொடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பொதுவாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி செய்யும்போது அது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது துருவி எடுத்து வச்சுட்டோம் இல்லையா? இப்போ நம்ம அந்த மாவு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாஸ்தா மட்டும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் நீங்கள் தாளிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பாஸ்தாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து அப்ளை பண்ணி எல்லா பாஸ்தாலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வைங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் காஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இது கூட வந்து ஒரு பல் பூண்டு, நல்ல பெரிய பூண்டு அப்படிங்கிறதுனால ஒரு பல் பூண்டும் ஒரு சின்ன பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி அந்த துருவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நம்ம வெங்காயம், அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி கலர் மாறி வரும். அந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா இது ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப தூக்கலாக எதுவும் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதோட அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து உங்களுக்கு காய்கறிகள் போட விருப்பம் அப்படின்னா கேரட்டு, பீன்ஸு, கார்ன் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. நான் இன்றைக்கி காய் எதுவும் சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து நான் ஆட் பண்ணலை. ஏன்னா மாவு வந்து கொதிக்கும்போது நம்ம தண்ணியில் கலந்தோம் இல்லையா? ஸோ அதனால. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நான் ஏன் சேர்த்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயும் வந்து சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். அதனால காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த மசாலாலாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா பாஸ்தா, ஸோ அதை போட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி கலர்னதுக்கப்புறமா அதை ஒரு பக்கமாக வந்து ஒதுக்கி வச்சுட்டு இதிலேயே வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு முட்டை சேர்த்து செய்ய விருப்பம் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதோட நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி உப்பு வந்து கரெக்டான அளவில் சேர்த்துருந்ததுனால இப்போ இந்த முட்டையை மட்டும் நான் உப்பு போடாமல் அப்படியே வந்து இப்படி ஃபுல்லாகவே அப்படி நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு பொடி மாஸ் மாதிரி அழகாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பாஸ்தாவோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மசாலாலாம் போடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கரம் மசாலா, அப்புறம் ஃபைனல் டச்சிங்காக நீங்கள் கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் எதுவும் சேர்த்துக்கல. வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட சுட சுட நல்ல டேஸ்டியான ஹெல்தியான பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வெளியில் வந்து நம்ம பாஸ்தாவை அதாவது கடைகளில் கிடைக்கிற பாஸ்தா வந்து வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் ஏகப்பட்ட டிப்ஸ் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.